வேஸ்வரணம் அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஓம் சாலுவேஷாய வித்மஹே பக்ஷிராஜாய தீமஹி தன்னோ ஷரப பிரச்சோதயாத். இது சரபேஸ்வரருடைய காயத்ரி மந்திரம். சரபேஸ்வரர் யார் அப்படின்னா, சிவபெருமானுடைய எத்தனையோ அவதாரங்களில் இதுவும் ஒரு அவதாரமே. நரசிம்மருடைய உக்ரத்தை தணிப்பதற்காக அவர் எடுத்த அவதாரம்தான் இந்த சரபேஸ்வரர். அப்போது சரபேஸ்வரருடைய வழிபாடு செய்வதன் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய அற்புதமான பலன்கள் ஏராளம். அதில் ஒரு சில விஷயங்கள் என்ன அப்படின்னா, முதல்ல உங்கள் வீட்டில் இந்த சரபேஸ்வரருடைய காயத்ரி மந்திரத்தை தினந்தோறும் அதிகாலை வேளையில் 108 முறை ஜபம் பண்ணுங்க. இதை 108 முறை நீங்கள் ஜபம் பண்ணுறதன் மூலமாக உங்களது வீட்டில் இருக்கக்கூடிய கண்திருஷ்டி கோளாறுகள் முதல்ல விலகுவதற்கான வழிகள் கிடைக்கும். அதே சமயம் இந்த அடிக்கடி எங்கள் வீட்டில் மாந்திரீகம் வைக்கிறாங்க, சொந்தக்காரங்க அடிக்கடி வைக்கிறாங்க, நிலத்தகராறு, இடத்தகராறு, வீட்டில் இருக்கிற பிரச்சனை, சொத்து பிரச்சனைக்காக இந்த மாந்திரீகம்லாம் நிறைய செய்கிறாங்க அப்படிங்கிற விஷயங்கள் நடக்குது அப்படின்னால் இந்த காயத்ரி மந்திரத்தை டெய்லி 108 முறை ஜபம் பண்ணுங்க. கொஞ்சம் சிரமம் பார்க்காம பண்ணுங்க. பண்ணிங்கன்னா நிச்சயம் அந்த வம்பு வழக்கிலேருந்து வெளியில் வருவதற்கான வழிகள் கிடைக்கும். எதிரிகள் தொல்லை அகலும், தொழில் முன்னேற்றம் அடையும். இப்படி எத்தனையோ பலன்களை அள்ளித்தரக்கூடிய சுவாமி தான் சரபேஸ்வரர். மாந்திரீகத்துக்கே கட்டுப்படாத ஒரு சுவாமின்னா அது சரபேஸ்வரர். ஏன்னா சரபேஸ்வரருக்குள்ள சூலினி துர்காவும் பிரத்யங்கரா தேவியும் உண்டு. அவருடைய 2 இறக்கைகளை பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும். சிங்கமுகமும் பறவையினுடைய இறக்கைகள் இருக்கும் அவருக்கு. அந்த ஒரு ரெக்கையில் சூலினி துர்காவும் ஒரு ரெக்கையில் பிரத்யங்கரா தேவியும் உண்டு. இப்போ மாந்திரீகத்துக்கே அகப்படாத ஒரு சுவாமின்னா சரபேஸ்வர். அவரை வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா மன தைரியம் கிடைக்கும். நம்பிக்கையோடு செய்யுங்க, நல்லதே நடக்கும். அவருக்கு உகந்த நாள் எதுன்னா, ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ராகு காலத்தில் அவருக்கு 2 தீபங்கள் ஏற்றி 11 முறை நீங்கள் பிரதட்சணம் வந்தீங்கன்னாலே நீங்கள் நினச்ச காரியம் நிறைவேறுவதற்கு வழிகள் கிடைக்கும். ஒரு தடவை செய்யக்கூடாது, கண்டினியூஸாக செய்யணும். திருபுவனத்தில் சரபேஸ்வரருடைய முதல் திருத்தலம் இருக்குது. இந்த திருக்கோவிலுக்கு போங்க, சரபேஸ்வரரை தரிசனம் பண்ணுங்க, நல்லதே நடக்கும். நம்பிக்கையோடு செய்யுங்க, நல்லது மட்டுமே நடக்கும். சிவாய நம.